நடுநிலையோடு நீ சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் சிதைவில்லாமல் உன் தலைமுறையை போய் சேரும் என்று பேசுகிறான் வள்ளுவன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா, பேசுற போது இங்க ஒரு பேராசிரியர் கூட தடுமாறி நம்ம எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா? அண்ணா, பேரறிஞர் அண்ணா வள்ளுவர் பேர்ல பஸ் விட்டாங்கல்ல, இப்ப எல்லா பஸ்லயும் எழுதி வச்சிருந்த குறள் என்ன தெரியுமா? யாகாவராயினும் காவாக்கல். சூப்பர் குறள்ல. சட்டமன்றத்தை ஒருத்தர் எழுந்திருச்சு கேட்டாராம், பஸ்ஸுக்குள்ள எழுதி போட்டிருக்கீங்களே, கண்டக்டர் நாக்க காப்பாத்திக்கிறதா இல்லைன்னா டிரைவர் காப்பாத்திக்கிறதா பயணிகள் காப்பாத்திக்கிறதா யார் காப்பாத்திக்கிறதுன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார், யாரிடமெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனக்கு இதுல நான் ஒரு கம்யூனிகேஷன் டீச்சர், நான் ஒரு தகவல் தொடர்பு மொழி ஆசிரியை. இந்த உலகத்திலேயே இவ்வளவு ஷார்ட்டா ஒரு தகவல் தொடர்புக்கான ஒரு ஆக்கம் இருக்குமா? ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறோங்க, அறிவுரை கொடுக்கறோம், திருப்பி ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், அதுக்கு பதில் 1.5 அடியில வருமா? 3 கான்வர்சேஷன்ல 3 பாயிண்ட்ங்க. ஒன்று ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். யாகாவராயின் நாகாக்க, என்ன மாதிரி ஒரு பொண்ணு எழுந்து சொல்லிச்சு, காவாக்கா. உடனே ஆசான் பதில் சொன்னார், சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு நீ எதை பேசுகிறாயோ அந்த வார்த்தையினாலேயே உனக்கு இழுக்கு நேரிடும். என்ன நீங்க என்ன சார் நானோ டெக்னாலஜிங்கிறீங்க? குறள் மாதிரி ஒரு நானோ டெக்னாலஜியை காட்டிருங்க பாப்போம். ஷார்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்றோம்ல, வள்ளுவர் பெருந்தகையினுடைய இந்த குறளை மிக அற்புதமாக அவ்வை பாட்டி அவ்வை பேசினாள். பாட்டி இல்ல, அவ்வை பேசினாள். எப்படி பாருங்க, கொஞ்சம் காட்சிப்படுத்தி பாருங்க. அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள். இதை விட ஒரு டெக்னாலஜி சொல்லிட முடியுமா? எவ்வளவு! அதனால்தான் பாரதி வியந்து ஆழமும் அறிவும் அழகும் விரிவும் உறுதியும் பொருளும் கருதியும் தமிழர் சாதிக்கு அழிவு இல்லை என்று பேசினார். வள்ளுவனுடைய வார்த்தைகளை நாம் எப்படி எடுத்துக்கொண்டு போவது? நாம் வீரர்கள். தமிழர் சாதி என்பது வீரச்சாதி. நாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களும் தான். இறை மறுப்பாளர்களும் உண்டு, இறை நம்பிக்கை கொண்டவர்களும் தமிழர்களில் உண்டு. வள்ளுவன் இறை நம்பிக்கையை பேசுகிறான். 10 பாடல்களில் பேசுகிறான் இறை நம்பிக்கையை. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேவாரத்தை படித்தது போல் இருந்தது எனக்கு. அப்பர் சுவாமிகளினுடைய தேவாரத்தை படித்தது போல் இருந்தது. ஒரு குறள் கடைசியா சொல்றான், பற்றுக பற்றற்றான் பற்றினை. பற்றுக அப்பற்று விடற்கு. எங்க துறவுக்கு அப்படி கொண்டு வராம பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கையை